எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். அம்மா அப்பா பாதம் பணிந்து வணங்குகிறேன். ஜோதிட குருமார்களுக்கும் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கு அன்பான வணக்கம். கதிரவன் மதியம் அங்காரகன் பந்தயம் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியம் ராகும் கேதம் கருதமிகு சோமாக 11ஆம் இடம் வந்து உச்சநிலையான் என்ற பரிவோடும் வந்து அல்சைம் என்றோம். உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிப்பது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் பராபவ வருடம் வைகாசி மாதம் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்று 26/5/2026. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை. இரவு 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை நேரம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. சூலம் வடக்கு திசை நோக்கி போறதா இருந்தா ஒரு டம்ளர் பால் சாப்பிட்டு போகலாம். நட்சத்திரம் தசமி நட்சத்திரம் காலை 8:58 வரை. பின்பு ஏகாதசி நட்சத்திரம். இன்றைய திதி தசமி திதி காலை 8:58 வரை. பின்பு ஏகாதசி திதி. நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம். யோகம் சித்தி நாம யோகம். கரணம் கரசை கரணம் காலை 8:58 வரை. பின்பு வணிசை கரணம். சந்திராஷ்டமம் சதய நட்சத்திரத்திற்கு. இன்று சிறப்பான நாள். குரு பெயர்ச்சி ஆகிறார் வாக்கிய பஞ்சாங்கப்படி. ஓகேங்களா? காலையில் 11:02 குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி மாறுறாங்க. திருக்கணிதப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா 2/6/2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி தான் பெயர்ச்சிங்கிறது வருது கடகராசிக்கு. விடியற்கால 1:50. ஓகேங்களா? கிரக நிலவரங்கள்: மேசராசியில் செவ்வாய் பகவான், ரிஷப ராசியில் சூரிய பகவான், மிதுன ராசியில் புதன் மற்றும் சுக்கிர பகவான், கடக ராசியில் குரு பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான், கும்ப ராசியில் ராகு பகவான், மீன ராசியில் சனி பகவான். நம்ம குரு பெயர்ச்சி பலன்கள் தான் பார்க்க போறோம். 12 நாளைக்குமே ஒவ்வொரு ராசிக்கும் டீட்டெயில்டா நம்ம சில விஷயங்கள் பேச போறோம். பொதுவா குரு பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நன்மை செய்யக்கூடிய கிரகம் தான், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவருக்கு 3 பார்வை இருக்கு பார்த்தீங்களா? 5ஆம் பார்வை 1, 7ஆம் பார்வை 1, 9ஆம் பார்வை 1. இந்த 3க்குமே ஒரே மாதிரியான குணங்களா அப்படி கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது. 5ஆம் பார்வையா பார்க்கக்கூடிய இடத்துக்கு அவரோட திட்டத்தை சொல்லக்கூடிய பிளானிங் எப்படி இருக்கணுங்கிறத பார்ப்பாங்க. 7ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு ரகசியத்தை கொடுப்பாங்க. ஒரு சிரமத்தை கொடுக்கக்கூடிய பார்வை குருவோட 7ஆம் பார்வை. குருவின் 9ஆம் பார்வை தான் அடையக்கூடிய லட்சியம், கனவு, பாக்கியம். ஏன்னா 9ஆம் இடம் தான் பாக்கியம். அவருக்கு பார்த்தீங்கன்னா 9ஆம் பார்வையா இருக்கிறனால ஒரு மனிதனுக்கு குரு பகவானோட 9ஆம் பார்வை எந்த வீட்டில் விழுதோ அது சம்பந்தப்பட்ட பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். அவர் உட்காரக்கூடிய இடம் குரு இப்ப கடகராசியில் உட்காரக்கூடிய இடம். அப்ப அந்த இடம் பிரச்சனையை தரக்கூடியது. அந்தந்த ராசிக்கு தகுந்த மாதிரி அதை பிளான் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இந்த குரு பெயர்ச்சி வாக்கிய பஞ்சாங்கப்படி 26/5 இன்னைக்கு தான் பெயர்ச்சி ஆகுறாங்க. திருக்கணிதப்படி 2/6. ஓகேங்களா? இந்த குரு பகவான் அதே மாதிரி அதிசாரத்துல ஒரு 63 நாட்கள் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 63 நாட்கள் சிம்ம ராசிலையும் பயணம் செய்வாங்க. அதிசாரத்துல கொஞ்சம் வேகமாக மூவ் பண்ணி சிம்ம ராசிக்கும் போய் அங்க ஒரு 63 நாள் இருப்பாங்க. மீண்டும் பாத்துக்கிட்டீங்கன்னா கடகராசிக்குள்ளார வந்துருவாங்க. அது ஐப்பசி மாசத்துல அந்த நிகழ்வு ஆரம்பிக்கும். ஐப்பசி 3ஆம் தேதி சிம்ம ராசிக்குள்ள போவாங்க. ஐப்பசி 3க்கு போயிட்டு 63 நாள் அங்கதான் இருப்பாங்க. ஓகேங்களா? இப்ப நம்ம பார்க்கும்போது முதல் ராசி மேச ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். மேச ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்றாங்க. அப்ப அதோட பார்வை 5ஆம் பார்வைங்கிறது 8ஆம் இடத்துல விழும். 7ஆம் பார்வை அப்படிங்கிறது 10ஆம் இடத்துல விழும். 9ஆம் இடம்ங்கிறது 12ஆம் இடத்துல விழும். ஓகேங்களா? அப்ப இந்த 5ஆம் பார்வை, அதாவது அதோட பார்வை 5ஆம் பார்வைங்கிறது ஃபர்ஸ்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா 8ஆம் இடம். அப்போ அந்த இடத்த வலிமை பெறும். 8ஆம் இடம்ங்கிறது திடீர் அதிர்ஷ்டம் யோகத்தை குறிக்கக்கூடிய அமைப்பு. அப்போ நிச்சயமாக மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த தடவை ஒரு
சின்ன ஜாக்பட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து உண்டு. அதே மாதிரி மேசராசியில பிறந்தவங்களுக்கு வந்து கட்டிடத்துறை சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருந்தாங்கன்னா அதுல வந்து சக்சஸ் வருவாங்க. அதே மாதிரி வந்து அதுல வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் கண்டிப்பாக நிச்சயம் உண்டு. புதிய ஒப்பந்தங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் மேசராசியில பிறந்தவங்களுக்கு. அதே மாதிரி வந்து தொழில் ஸ்தானத்தை வந்து பார்க்கிறாரு குரு தன்னோட 7ஆம் பார்வை. அப்போ தொழில்ல வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். புதிய முதலீடு வந்து பத்தாது. அதனால கடன் வாங்கி போடக்கூடிய சூழ்நிலை வரும். ஏன்னா நமக்கு இவ்வளவு ஒப்பந்தம் வருது. அதனால நிச்சயமாக நம்ம வந்து கடன் வாங்கி செஞ்சா நம்ம சக்சஸ் ஆயிரும்னு நினைப்பீங்க மேசராசி. அகலகால வைப்பீங்க, கண்டிப்பாக மாட்டிக்கொள்வீர்கள். ஏன்னா குருவோட 7ஆம் பார்வை ஒரு பிரச்சனை தரக்கூடிய இடம். ஓகேங்களா? அது தொழில் ஸ்தானத்தை பார்க்கறனால மேசராசியில பிறந்தவங்க, தொழிலில் ஈடுபட்டவங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். தொழிலில் எந்த விதமான புது முயற்சியும் செய்யக்கூடாது. அதே மாதிரி ஒரு சில பேர் வந்து சொத்தை விற்பாங்க, வித்துட்டு வேற ஒரு சொத்து வாங்கக்கூடிய காலமும் அதுதான். ஏன்னா 4ஆம் இடம்ங்கிறது சொத்து. அந்த இடம் வந்து பாழாகும். அப்ப ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி கையை விட்டு போகும். ஓகேங்களா? புதிய வீடு கட்டக்கூடிய யோகம் வரும். அதே மாதிரி 8ஆம் இடம்ங்கிறதான் புதிய முயற்சி சொல்லக்கூடிய இடம். நல்ல முயற்சி, வெற்றி வாய்ப்பு, அதிர்ஷ்டம் நிச்சயமாக உண்டு. அதே மாதிரி வந்து உங்களோட இளைய சகோதர சகோதரி யாரு இருந்தாலும் அவங்களுக்கு அதிகப்படியான நன்மைகள் வந்து கண்டிப்பாக நடக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி ஆல்ரெடி மேசராசிக்கு ஏதாவது ஒரு வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் அதெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் இப்ப சரியாகக்கூடிய காலம். ஏன்னா 9ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்க்கறனால அது சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனையுமே வந்து சால்வ் ஆகக்கூடிய நேரங்கள் இந்த காலகட்டத்தில் வந்து வந்துடும். அதே மாதிரி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா குழந்தைங்களோட அன்பு வந்து அதிகமாக கிடைக்கும் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு. அதே மாதிரி கூட பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதிகப்படியான நன்மைகள் வந்து உண்டு. நல்ல உணவு தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இந்த தடவை வந்து நிச்சயமாக உண்டு. கமிஷன் தொழில் செய்கிறவங்க, அதாவது வந்து புரோக்கரேஜ் பண்ணக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அதிர்ஷ்டமான காலகட்டம் இந்த மேசராசியில் பிறந்தவங்களுக்கு. அதே மாதிரி இவங்க ரொம்ப முக்கியமாக தாய் தந்தையோட ஆரோக்கியத்துல கவனம் வேண்டும். ஏன்னா 10ஆம் இடம் கர்மஸ்தானம் நம்ம வந்து சொல்லுவோம் ஜோதிடத்துல. அது குருவோட பார்வையில 7ஆம் இடத்துல வந்து இருக்கு. அப்ப இந்த ஒரு வருஷம் இங்க பயணம் செய்யும் போது அடுத்தது ராகு கேது பயிற்சி வந்துடும் இந்த இயர் எண்டுல. அப்ப ஆட்டோமேட்டிக்காவே அந்த அமைப்பு வந்து கொடுக்குது. அதனால தாய் தந்தையோட ஆரோக்கியத்துல வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி இதுக்கு என்ன சார் ரெமெடி அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா பொதுவா பரிகாரம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆதரவற்ற இல்லத்துல இருக்கிறாங்க பாத்தீங்களா, அனாதை இல்லங்கள் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். அல்லது வந்து கைவிடப்பட்ட இல்லங்கள் அந்த மாதிரி எந்த உங்க ஏரியால இருக்கோ அங்க முதியவர்களா இருந்தாலும் சரி, குழந்தைகளா இருந்தாலும் சரி, அங்க உங்களால முடிஞ்ச உதவிகள் செஞ்சாவே ரொம்ப சிறப்பா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கெல்லாம் எப்பயாச்சும் யாராச்சும் ஒருத்தங்க அவங்களோட திருமண நாள், இந்த மாதிரி கல்யாண நாள் அல்லது பர்த்டேக்கு தான் வந்து செய்வாங்க. அதனால இந்த மாதிரி பெயர்ச்சி அப்போ நீங்க செஞ்சீங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு மாற்றத்தை வந்து கொடுக்கும். இதுல பொதுவா மேசராசி என்ன வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆயில் வாங்கி கொடுக்கணும். அந்த ஒரு படத்துல வரும்ல எண்ணெய் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி, அதே மாதிரி அனாதை இல்லங்களுக்கு எண்ணெய் தான் நீங்க வாங்கி கொடுக்கணும். ஆயில் தான் நீங்க வாங்கி கொடுக்கணும். நெய், நல்லெண்ணெய், கடல் எண்ணெய், தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி நீங்க வாங்கி கொடுத்தா ரொம்ப சிறப்பாக இருக்கும். முதியோர் இல்லத்தில் உள்ளவங்களுக்கும் வாரம் ஒரு தடவையாவது நீங்க போய் சந்திச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி பலன் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நாளைக்கு நம்ம ரிஷப ராசிக்கு குரு பெயர்ச்சி பலன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். புதுசா பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த மாதிரி ஒரு பர்மனன்ட் மார்க்கர் வந்து வாங்கிக்கிங்க. ராஜநிலையோட அதிர்ஷ்டமான எண்ணம் மணிக்கட்டில் எழுதுங்க. எழுதும் போது உங்களோட கோரிக்கையை நினைச்சிட்டு பாசிட்டிவா நினைச்சிட்டு எழுதுங்க. 100 நாள் நிச்சயமாக நடக்கும். மேச ராசி அல்லது மேச லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 16. ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 10. மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 12. கடக ராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 26. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 51. கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 54. துலா ராசி அல்லது துலா லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 72. விருச்சக ராசி அல்லது விருச்சக லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 66. தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 79. மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 90. கும்ப ராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 85.
மீன ராசி அல்லது மீன லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 80. இவை அனைத்தும் காமனான எண்ணம் தான். உங்க ஜாதகப்படி நீங்க பயன்படுத்தக்கூடிய செல்போன் எண், பாஸ்வேர்டு எல்லாமே அதிர்ஷ்டமான நம்பரா, பணம் ஈர்க்கக்கூடிய நம்பரா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. இந்த நாள் இனிய நாளா அமைய அடியேனும் பிரபஞ்ச பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன்.